இரவு 9:30. மிதமான மழை நகர சாலைகளை நனைத்துக் கொண்டிருந்தது. ராம் தனது பைக்கில் சினிமாஸ் தியேட்டரை நோக்கி விரைந்து கொண்டிருந்தான். அப்போது அவன் போனில் அவன் நண்பன் கணேஷ் இடமிருந்து அழைப்பு வந்தது. ராம், எங்க இருக்க? தியேட்டர் வந்துறியா என்றான் கணேஷ். கிட்ட வந்துட்டேன்டா, நீ எங்க இருக்க என்று கேட்டான் ராம். வந்துட்டேன், 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன், டோன்ட் வரி. ராம் போனை கட் செய்து விட்டு தொடர்ந்து சென்றான். அவனுக்கு பின் சில 100 மீட்டர் இடைவெளியில் ஒரு பழைய சுமோ கார் வந்து கொண்டிருந்தது. காரின் உள்ளே 2 நபர்கள் அமைந்திருந்தனர். அப்போது அதில் ஒருவனுக்கு போனில் அழைப்பு வந்தது. ஹலோ பாஸ், நாங்க அவனை தான் ஃபாலோ பண்ணி கட்டிருக்கோம் பாஸ் என்றான் அவன். அவனை மிஸ் பண்ணிடாதீங்க, நாளைக்கு அவன் வந்தான்னு நம்ம கதை அவ்வளவுதான். அவன் நைட் போற ரூட் எனக்கு தெரியும், நான் எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்கிறேன். நைட் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவோம். ஓகே பாஸ், நாங்க அவனை ஃபாலோ பண்ணி எங்க என்ன பண்றான் அப்டேட் பண்றோம் பாஸ் என்று கூறி இணைப்பை துண்டித்தார். சினிமாவின் நீயான் விளக்குகள் இரவு காற்றில் மின்னின. தெரு முழுவதும் உயிர்ப்புடன் இருந்தது. 2 பெண்மணிகளின் சிரிப்பு, விற்பனையாளர்களின் வருத்த நிலக்கடலை மனம் மற்றும் கூட்டத்தில் ஒலிக்கும் குரல்கள். தன் மோட்டார் சைக்கிளுக்கு எதிராக சாய்ந்து ராம் தனது கைபேசியை சோதித்தான். 22% பேட்டரி. அதே நேரத்தில் அவன் போன் அடித்தது. கணேஷ், எங்கே இருக்கடா? ராம் கேட்டான். வண்டி நெரிசலில் சிக்கியிருக்கேன் ப்ரோ, 5 நிமிஷங்களில் வந்து விடுவேன். ராம் கிண்டலாக சிரித்தான். போன தடவை 10 நிமிஷங்கள் சொன்ன. வண்டி எல்லா இடத்துலையுமே பாதையை மறைச்சிக்கிட்டு இருக்குது மச்சி. நீயே டிக்கெட் வாங்கிடு, நான் எல்லா வேலையும் செய்கிறேன். பணம் நீ தான் கொடுக்கணும். ஆஹா, நல்ல முயற்சி. ராம் ஆழமாக மூச்சு விட்டான். குறைந்தபட்சம் கிட்டத்தானா இருக்கிறேன். கணேஷ் சில வினாடிகள் மௌனமாக இருந்தான். வந்துடுவேன். டேய், போன்ல சார்ஜ் வேற இல்ல, சீக்கிரம் வா. கணேஷ் சிரித்தான். நீ போனை கூட சார்ஜ் பண்ணலையா? இல்ல, இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்ல, மாமாவின் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ முழு சுதந்திரம். படம் முடிந்த பிறகு எங்காவது போலாமா? பார்ப்போம். அவன் போனை வைத்துவிட்டு சுற்றி நோக்கினான். திரையரங்கத்தின் வெளிப்புற கண்ணாடி திரையில் ஒளிரும் ஒளி பலகைகள் உள்ளே அசையும் மனிதர்களின் உருவங்களை வளைத்து காட்டின. பாப்கார்னின் மனமும் மழையால் ஈரமான தரையின் வாசனமும் கலந்து கிடந்தன. மாலை காட்சியை முடித்துக்கொண்டு சிலர் வெளியே வந்தார்கள், ஆனந்தமாக பேசிக்கொண்டே. ராம் டிக்கெட் கவுண்டருக்கு நடக்கும்போது அவனை கவனித்த 2 கதவின் அருகில் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் மற்றொருவரை மெதுவாக உந்தினான். இருவரும் சற்றே திரும்பி அவனை பார்த்தார்கள். ராம் அதை கவனிக்கவில்லை. அவன் இரவு காட்சிக்கான 2 டிக்கெட் வாங்கினான். மீண்டும் போனை பார்த்தான். 17% பேட்டரி. கணேஷ் இன்னும் வரவில்லை. அவன் ஆழமாக மூச்சுவிட்டு மெசேஜ்களை ஸ்க்ரோல் செய்தான். அந்த நேரம் திரையரங்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. உடனே குளிரூட்டப்பட்ட காற்று ஒரு அலையாக வெளியே வந்தது. சூடான பாப்ஸ் மற்றும் குளிர்பானத்தின் மனத்துடன். இறுதியாக கணேஷ் வந்தான். மச்சி, நான் ஏதோ முக்கியமானதை மிஸ் பண்ணிட்டேன் போல இருக்கே. ஆமாம், என் பொறுமை. வாங்க. அவர்கள் உள்ளே சென்றார்கள். கதவிற்கு அருகே இருந்த அந்த 2 அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் இன்னும் அசையவில்லை. தியேட்டர் நிரம்பி வழிந்தது. வெண்ணெய் தடவிய பாப்கார்ன் மற்றும் சோடாவின் வாசனை காற்றில் பரவி இருந்தது. திரையில் ஆக்ஷன் காட்சிகள் விரிந்த போது அது பரவசத்தின் சத்தத்துடன் கலந்தது. திரையில் நடந்து கொண்டிருந்த கார் சேசிங் காட்சியை ராம் தன் கண்களை உறுதியாக பதித்தபடி பின்னால் சாய்ந்து அமர்ந்திருந்தான். அவனுக்கு பக்கத்தில் கணேஷ் முன்னோக்கி சாய்ந்து தன் வாயில் நாச்சோஸை திணித்துக் கொண்டிருந்தான். இது பைத்தியக்காரத்தனம். கணேஷ் கடிக்கும் போது முணுமுணுத்தான். ராம் சிரித்தான். இது நல்லா இருக்கும்னு சொன்னேன்ல. என்ஜின்களின் சத்தமும் துப்பாக்கி சத்தமும் திரையை அதிரச் செய்தன. பிறகு திரை இருண்டது. தியேட்டரில் விளக்குகள் பளிச்சிட்டன. இடைவேளை. கூட்டம் அசைந்து உடலை நீட்டி முணுமுணுத்து தங்கள் போன்களை வெளியே எடுத்தனர். சிற்றுண்டிக்காக சிலர் லாபியை நோக்கி விரைந்தனர். கணேஷ் எழுந்து நின்றான். ஸ்நாக்ஸ் மச்சி, எனக்கு இன்னும் வேணும். ராம் சிரித்தான். நீ ஏற்கனவே பாதி நாச்சோஸ் தட்ட சாப்பிட்ட. அதுக்கு? கணேஷ் சிரித்தான்.
நான் யோசிக்கிறதுக்கே கலோரிகள் எரியும். ஆமா ஆமா. ராம் அதே இடத்தில் அமர்ந்திருந்தான். தன் போனை வெளியே எடுத்தான். 6-10% பேட்டரி மீதி இருந்தது. கணேஷ் அவனது தோளை தட்டினான். ஏதாச்சும் வேணுமா? ராம் தலையை வேண்டாம் அசைத்தான். கணேஷ் சென்றதும் ராம் பின்னால் சாய்ந்து மெசேஜ்களை பார்த்தான். அவனது அம்மாவிடமிருந்து ஒரு மெசேஜ். அம்மா, நைட் சாப்பிட்டியா? ராம், கணேஷோட தியேட்டர்ல இருக்கேன், அப்புறம் சாப்பிடுறேன். அவன் சென்ட் செய்தான். 14% பேட்டரி மீதி இருந்தது. அவன் பெருமூச்சு விட்டு எழுந்து நின்றான். தன் கைகளை நீட்டினான். தியேட்டர் இன்னும் பாதி நிரம்பி இருந்தது. மக்கள் படம் பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். சலிப்படைந்து ராம் வெளியே சிறிது நேரம் நடக்கலாம் என்று முடிவு செய்தான். நடைபாதை கூட்டமாக இருந்தது. மக்கள் எல்லா திசைகளிலும் சென்று கொண்டிருந்தனர். சிலர் கழிப்பறைக்கு சென்றனர். மற்றவர்கள் கவுண்டரில் வரிசையில் நின்றனர். இன்னும் தன் போனை பார்த்து கொண்டிருந்த ராம் முன்னோக்கி சென்றான். அப்போது பேங்! அவன் யாரோ ஒருவர் மீது பலமாக மோதினான். அவனது போன் கைகளில் இருந்து நழுவ போனது. அவன் எதிர்வினையாற்றுவதற்கு முன்பே ஒரு பலத்த அறை அவனது முகத்தில் விழுந்தது. அந்த வலி உடனடியாக பரவியது. ராமின் கண்கள் விரிந்தன. என்னது இது? அவன் முன் நின்ற மனிதன் உடல் பலம் பொருந்தியவனாகவும் நடுத்தர வயதுடையவனாகவும் இருந்தான். அவனது கண்கள் கோபத்தால் கூர்மையாக இருந்தன. அவனது முகம் கோபத்தில் சுருங்கி இருந்தது. நீ குருடனா? அந்த மனிதன் சீறினான். ராம் தன் கன்னத்தை பிடித்துக் கொண்டான். அதிர்ச்சி அடைந்து, நான் நான் உங்களை பார்க்கல, இது ஒரு விபத்து. அந்த மனிதன் அவனை முறைத்து பார்த்தான். வேகமாக மூச்சு விட்டான். ஒரு நொடி அவன் மீண்டும் அவனை அடிக்கலாம் போல் தெரிந்தது. அவன் நண்பன் அழைத்த பிறகு ஒரு சாபத்தை முணுமுணுத்து அந்த மனிதன் வெளியேற விரைந்து சென்றான். ராம் மூச்சு விட்டான். அந்த மனிதனுக்கு என்ன பிரச்சனை? அவன் தன் கன்னத்தை தொட்டான். அது இன்னும் வலித்தது. லாபிக்கு அப்பால் கவுண்டரின் மூலையில் இருந்த 2 ஆண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களில் ஒருவன் லேசாக சிரித்தான். பிறகு மற்றவனிடம் ஏதோ முணுமுணுத்தான். ராம் அதை கவனிக்கவே இல்லை. கணேஷ் ஒரு பெரிய பாப்கார்ன் டப் மற்றும் ஒரு சோடாவையும் கையில் வைத்துக் கொண்டு திரும்பினான். அவன் நடுவழியில் நின்றான். மச்சி, உன் முகத்துக்கு என்ன ஆச்சு? ராம் பெருமூச்சு விட்டு தன் கன்னத்தை தேய்த்து கொண்டான். ஏதோ ஒரு ஆள் என்ன அரைஞ்சான். கணேஷ் தன் பாப்கார்னை கீழே போட்டு பார்த்தான். என்ன? ஏன்? நான் அவன் மீது மோதிட்டேன். அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கணேஷ் ஒரு கணம் அவனை விரித்து பார்த்தான். பிறகு அவன் சிரிக்க ஆரம்பித்தான். மச்சி, நீ எப்படி மத்தவங்க அவ்வளவு சீக்கிரம் சண்டைக்கு போற? ராம் அவனை பார்த்தான். அது ஏன் தப்பு இல்லை. ஆமா ஆமா சரி. கணேஷ் ஒரு கை நிறைய பாப்கார்னை எடுத்து வாயில் போட்டான். சரி, உள்ள போலாம். செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருச்சு. அவர்கள் மீண்டும் தியேட்டருக்குள் நடந்த போது கவுண்டருக்கு அருகில் இருந்த 2 ஆண்கள் அவர்கள் மறைந்து போவதை பார்த்தனர். அவர்களில் ஒருவன் தன் போனை எடுத்தான். ஒரு நம்பரை டயல் செய்தான். கால் இணைந்ததும் அவன் சாதாரணமாக சொன்னான், அவன் இங்க இருக்கான். தியேட்டர் விளக்குகள் மங்கின. பிரம்மாண்டமான திரை மீண்டும் உயிர்ப்புடன் பளிச்சிட்டது. படத்தின் 2வது பாதி ஆரம்பமாகி இருந்தது. ராம் தன் இருக்கையில் அமர்ந்தான். ஆனால் அவனது கன்னம் இன்னும் அந்த திடீர் அடியால் வலித்தது. பாப்கார்னை மென்று கொண்டிருந்த கணேஷ் அவன் மீது சாய்ந்து முணுமுணுத்தான். சரி, உண்மையை சொல்லு. நீ அந்த ஆள்கிட்ட ஏதாவது திமிரா பேசினியா? கணேஷ் கேலி செய்தான். நான் என் போனை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்னை அறைவதற்கு முன் நான் அவனை பார்க்கவே இல்லை. கணேஷ் சிரித்தான். அட, ஒருவேளை அவனுக்கு உன் முகம் பிடிக்குதுன்னு நினைச்சிருப்பான். ராம் அவனை கோபமாக பார்த்தான். நீ வாயை மூடாட்டி நான் உன் பாப்கார்னை தூக்கி போட்டுடுவேன். முயற்சி பண்ணி பாரு, நீ மறுபடியும் அறை வாங்குவ, இந்த முறை என்கிட்ட இருந்து. ராம் கண்களை உருட்டி தன் கவனத்தை மீண்டும் திரை மீது திருப்பினான். திரையில் கதாநாயகன் படத்தின் வில்லனுடன் கடுமையான மோதலில் இருந்தான். குரல்கள் உயர்ந்திருந்தன. பதற்றம் அதிகமாக இருந்தது. ராம் படத்தில் மூழ்கி போக முயன்றான். ஆனால் ஏதோ சரியில்லை. ஒரு விசித்திரமான பாரம் அவன் மனதில் அழுத்தியது. அவனது இருக்கை திடீரென சங்கடமாக உணர்ந்தது. தியேட்டரில் காற்று மிகவும் அமைதியாக இருந்தது. திரையில் நடக்கும் ஆக்ஷனுக்கு பார்வையாளர்கள் எதிர்வினையாற்றுவதையும் அவனால் கேட்க முடிந்தது. ஆனால் அவனது தலையின் பின்புறம் ஒரு சிறிய குரல் முணுமுணுத்தது. ஏதோ சரியில்லை. ராம் மெதுவாக பெருமூச்சு விட்டான். அந்த உணர்வை உதற முயன்றான். மச்சி,
நீ ஓகேவா? கணேஷ் முணுமுணுத்தான். ராம் தயங்கினான். ஆமா, சும்மா எனக்கு தெரியல, வினோதமா இருக்கு. என்ன? ராமிடம் பதில் இல்லை. அவன் ஒரு ஆழமான மூச்சு விட்டு இருண்ட தியேட்டரை சுற்றி பார்த்தான். பார்வையாளர்களின் உருவங்கள் வரிசைகளில் நிறைந்திருந்தன. தலைகள் திரையை நோக்கி சாய்ந்திருந்தன. ஒன்றும் வினோதமாக தெரியவில்லை, ஒன்றும் தவறாக தோன்றவில்லை. இருந்தும் அந்த உணர்வு அவனை விட்டு போகவில்லை. அவன் தன் போனை பார்த்தான். 14% பேட்டரி மீதி இருந்தது. நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு வினோதமா இருக்குன்னு சொல்லவா? அவன் பெருமூச்சு விட்டு போனை தன் பையில் திணித்து கொண்டான். படம் தொடர்ந்தது. முக்கிய கதாபாத்திரம் இப்போது ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தது. தானும் அப்படி ஒரு சூழ்நிலைக்குள் செல்கிறானோ என்ற உணர்வை உதர முடியவில்லை. படம் அதன் உச்சகட்டத்தை நோக்கி விரைந்து சென்றது. கதாநாயகன் ஒரு இருண்ட சந்தில் ஓடிக்கொண்டிருந்தான். கத்தியுடன் ஆண்கள் அவனை துரத்தினர். இசை உயர்ந்தது, பதற்றமாக மற்றும் கூர்மையாக. ராம் தன் இருக்கையில் அசைந்தான், பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது மனம் வேறு எங்கோ இருந்தது. அந்த விசித்திரமான உணர்வு, அவனது நெஞ்சில் இருந்த பாரம் இன்னும் நீடித்திருந்தது. அவனது விரல்கள் அவனது முழங்காலில் தட்டின. கணேஷ் அவன் மீது சாய்ந்தான். மச்சி, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? ஹீரோ தான் துரத்தப்படுறான், உன்னை இல்ல. ராம் பெருமூச்சு விட்டான். எனக்கு தெரியல, எனக்கு சும்மா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு. கணேஷ் ஒரு புருவத்தை உயர்த்தினான். நீ இன்னும் அந்த ஆளை பத்தி யோசிக்கிற, அப்படித்தானே? ராம் தயங்கி பிறகு தலையசைத்தான். ஆமா, அதாவது ஒரு சின்ன விபத்துக்கு யாரு அப்படி எதிர்வினை ஆத்துவாங்க? அவன் எனக்கு ஒரு நொடி கூட விளக்கம் அளிக்க நேரம் கொடுக்கல. சும்மா அடிச்சிட்டு நடந்து போய்விட்டான். கணேஷ் ஒரு கை நிறைய பாப்கார்னை நொறுக்கினான். ஒருவேளை அவன் ஷார்ட் டெம்பர் ஆக இருப்பான். ராம் தன் தாடையை தேய்த்தான். ஒருவேளை. ஆனால் ஏதோ அதில் தவறாக உணர்ந்தது. ஒருவேளை கதையின் ஒரு பகுதியை அவன் பார்க்கவில்லை போல. அவனது கண்கள் அவர்களை சுற்றி இருந்த பார்வையாளர்கள் மீது திரும்பின. வரிசைகளில் இருந்த உருவங்கள் தலைகள் திரையை நோக்கி சாய்ந்திருந்தன. சிலர் முணுமுணுத்தனர், சிலர் பதற்றத்தை உடைக்கும் ஜோக்களுக்கு சிரித்தனர். அப்போது அவனது பார்வை சில வரிசைகளுக்கு முன்னால் அமர்ந்திருந்த 2 ஆண்கள் மீது பதிந்தது. அவர்கள் படத்தை பார்க்கவில்லை. அவர்கள் மிகவும் அமைதியாக இருந்தனர். ராமின் புருவங்கள் லேசாக சுருங்கின. அவர்களது தலைகள் மிக லேசாக பக்கமாக சாய்ந்திருந்தன. அவர்களது உடல் மொழி படத்தை ரசித்த மற்றவர்களைப் போல் ரிலாக்ஸாக இல்லை, அது இறுக்கமாக இருந்தது, உஷாராக. ராம் அவர்களை அடையாளம் காணவில்லை. ஆனால் அவர்களை பற்றி ஏதோ அவனது வயிற்றை இறுக்கியது. அவன் வேகமாக பார்வையை திருப்பினான். தான் கற்பனை செய்து கொள்வதாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். கணேஷ் அவனை தட்டினான். ஏய் போன் செக், பேட்டரி எவ்வளவு இருக்கு? ராம் அதை வெளியே எடுத்தான். 13%. அவன் முணுமுணுத்தான். இது ஒரு ஹாரர் படத்துல சாகிறதை விட வேகமா சாகுது. கணேஷ் சிரித்தான். அதனாலதான் நான் என் போனை சார்ஜில் வச்சிருப்பேன். உங்க அம்மா கால் பண்ணி உன் போன் ஆஃப் ஆயிருந்தான்னு நினைச்சுக்கோ, அவங்க நீ கடத்தப்பட்டுட்டுன்னு நினைப்பாங்க. ராம் சிரித்து போனை மீண்டும் தன் பையில் திணித்து கொண்டான். ஆமா, அது எப்பவும் நடக்கவே நடக்காது. அந்த 2 ஆண்களும் அசைந்து கூட பார்க்கவில்லை என்பதை கவனிக்கவில்லை. ஒரு முறை கூட. படம் அதன் உச்சகட்டத்தை நோக்கி சென்றது. துப்பாக்கி சத்தம், டயர்கள் உரசும் சத்தம். கதாநாயகன் நூலிழையில் சாவிலிருந்து தப்பிக்கிறான். முழு பார்வையாளர்களும் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு திருப்பத்திலும் மூழ்கி போயிருந்தனர். ராம் இப்போது கவனம் செலுத்தவில்லை. அந்த சங்கடமான உணர்வு இன்னும் அவனை பற்றி கொண்டிருந்தது. ஏதோ சரியில்லை, ஆனால் அவனால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவன் தன் இருக்கையில் அசைந்தான். சுருக்கமாக சுற்றி பார்த்தான். ஒன்றும் வினோதமாக தெரியவில்லை. ஒரு நிரம்பிய தியேட்டர், சாதாரண மனிதர்கள். அவன் பெருமூச்சு விட்டு தலையை அசைத்தான். ஒருவேளை நான் அதிகமாக யோசிக்கிறேன். திரையில் கடைசி அடி விழுந்தது. வில்லன் தோற்று விழுந்தான். தியேட்டர் கைத்தட்டலில் வெடித்தது. கிரெடிட்ஸ்கள் ஓடின. விளக்குகள் லேசாக பிரகாசமாகின. கணேஷ் உடலை நீட்டினான். இது சூப்பரா இருந்தது, 10க்கு 10, அப்படித்தானே? ராம் ஒரு புன்னகையை வரவழைத்தான். ஆமா, நல்லா இருந்தது. கணேஷ் கொட்டாவி விட்டான்.
அவர்கள் தியேட்டரை விட்டு வெளியேறிய போது 2 ஆண்கள் இன்னும் உள்ளேயே அமர்ந்திருந்தனர். அவர்களில் ஒருவன் தன் போனை எடுத்தான். ஒரு நம்பரை டயல் செய்தான். கால் இணைந்ததும் அவன் சாதாரணமாக சொன்னான், அவன் தியேட்டர்ல இருந்து கிளம்பிடான், தயாரா இருங்க. அத்தியாயம் 2. தியேட்டருக்கு வெளியே ராம் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்த போது இரவு காற்று குளிர்ந்திருந்தது. ஒரு மெல்லிய தென்றல் தெருக்களில் வீசியது. கணேஷ், சூப்பர் படம், காத்திருந்ததுக்கு மதிப்பு இருக்கு. ராம் தலையசைத்தான். அவனது மனம் இன்னும் அரைவாசி குழப்பத்தில் இருந்தது. முன்பே ஏற்பட்ட அந்த விசித்திரமான உணர்வு முழுமையாக மறையவில்லை. கணேஷ் தன் வயிற்றை தட்டினான். எனக்கு பசிக்குது, ஹோட்டல் பாரடைஸ் போலாம். ராம் ஒரு புருவத்தை உயர்த்தினான். நீ இப்பதான் ஒரு முழு பாப்கார்ன் டப்பாவை சாப்பிட்ட. பாப்கார்ன் சாப்பாடு இல்ல, நிஜமான ஆண்களுக்கு பிரியாணி தேவை. ராம் பெருமூச்சு விட்டான். சரி, ஏறிக்கோ. கணேஷ் பைக்கின் பின்னால் ஏறினான். வேகமா போ டிரைவர். ராம் என்ஜினை முறுக்கினான். பிரதான சாலைக்கு வண்டியை திருப்பினான். போக்குவரத்து குறைந்து விட்டது. நகரம் அதன் நள்ளிரவு ரிதத்திற்குள் நுழைந்தது. மங்கலான ஹெட்லைட்கள், அவ்வப்போது ஒலிக்கும் ஹாரன், தெரு விளக்குகளின் ஒளி கண்ணை விட்டு மறைந்தது. போய்கொண்டிருந்த போது கணேஷ் ராமின் தோளை தட்டினான். மச்சி, இன்னைக்கு ராத்திரி நீ வினோதமா அமைதியா இருக்க. ராம் தோளை குலுக்கினான். சும்மா டயர்டா இருக்கு. உறுதியா? இல்ல, உன்னை அரைஞ்ச அந்த ஆளை பத்தி இன்னும் யோசிக்கிறியா? ராம் உடனே பதில் சொல்லவில்லை. அந்த நொடி அவன் தலையில் மீண்டும் ஓடியது. எதிர்பாராத அடி, அந்த மனிதனின் குளிர்ந்த பார்வை, அவன் குரலில் இருந்த கோபம். அது அர்த்தமே இல்லை. அதை மறந்துட்டு அவன் முணுமுணுத்தான். ஏதோ ஒரு பைத்தியக்காரன். கணேஷ் சிரித்தான். இல்லன்னா அவன் ஒரு ரகசிய கொலைகாரன். நீ அவனோட மிஷனை கெடுத்துட்ட. ராம் கண்களை உருட்டினான். ஆமா ஆமா. அப்பால் ஒரு பிரகாசமான நியான் பலகை பளிச்சிட்டது. ஹோட்டல் பாரடைஸ் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். மசாலாக்களின் வாசனையும் வறுக்கப்பட்ட இறைச்சியின் வாசனையும் ராம் பைக்கை நுழைவாயிலுக்கு அருகில் நிறுத்திய போது காற்றை நிறைத்தது. கணேஷ் கீழே குதித்தான். இன்னைக்கு வெட்ட வேண்டியதுதான். ராம் சிரித்தான். நீ ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி தான் சாப்பிடுற. அவர்கள் உள்ளே நுழைந்து மேஜைகளை ஸ்கேன் செய்தனர். உணவகம் அதிகமாக கூட்டமாக இல்லை. சில குழுக்கள் மட்டுமே நள்ளிரவு சாப்பாட்டிற்காக அமர்ந்திருந்தனர். கடைசி மூலையில் 2 ஆண்கள் ஒரு மேஜையில் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். சர்வர் அருகில் வந்தார். 2 பேருக்கா? கணேஷ் தலையசைத்தான். ஆமா, உள்ள. அவர்கள் சர்வரை பின்தொடர்ந்து தங்கள் மேஜைக்கு சென்ற போது ராம் தியேட்டரில் பார்த்த அதே 2 ஆண்களை அறியாமல் கடந்து சென்றான். அவர்கள் இவனை பார்க்கவில்லை. அவர்கள் இவனை பார்த்தனர். மசாலாக்கள், கிரில்ட் இறைச்சி மற்றும் புதிதாக சுடப்பட்ட நான் ஆகியவற்றின் நிறைந்த வாசனை நிறைந்தது. ராமும் கணேஷும் சர்வரை பின்தொடர்ந்து நடுவில் ஒரு மேஜையில் அமர்ந்தனர். ஒரு மெனு அவர்கள் முன் வைக்கப்பட்டது. கணேஷ் அதை கண்ணால் கூட பார்க்கவில்லை. ஒரு மட்டன் பிரியாணி, எக்ஸ்ட்ரா ஸ்பைசி, அப்புறம் பட்டர் நான், சிக்கன் ஃப்ரை, ஒரு லஸ்ஸி. ராம் ஒரு புருவத்தை உயர்த்தினான். ஒரு குடும்பத்துக்கு ஆர்டர் பண்ற. கணேஷ் சிரித்தான். நான் யோசிக்கிறதுக்கே கலோரிஸ் பர்ன் பண்ணுவேன், ஞாபகம் இருக்கா? ராம் தலையை அசைத்து மெனுவை பார்த்தான். இன்னும் கவனக்குறைவாக இருந்தான். அந்த சங்கடமான உணர்வு அவனை விட்டு போகவில்லை. இது முட்டாள்தனம் இல்லையா? தியேட்டரில் ஒருவன் கோவப்பட்டான், அவ்வளவுதான். மறந்துடு, சாப்பாட்டுல கவனம் செலுத்து. அவன் தன் ஆர்டரை சொன்னான். பின்னால் சாய்ந்தான். தன் போனை வெளியே எடுத்தான். 12% பேட்டரி மீதி இருந்தது. கணேஷ் பின்னால் சாய்ந்தான். எப்படியோ நீ அவனை அறிஞ்சிருக்கணும். என்ன மாதிரியான சைக்கோ எந்த காரணமும் இல்லாம ஒருத்தனை அடிக்கிறான். ராம் தோளை குலுக்கினான். நான் ஒன்றும் இல்லாம சண்டையை ஆரம்பிக்க விரும்பல. கணேஷ் கேலி செய்தான். ஒருத்தன் என்ன அரைஞ்சா நான் ஒரு போரையே ஆரம்பிப்பேன். ராம் சிரித்தான். ஆமா, நீ சண்டை போட்டு ரெக்கார்ட் டைம்ல தோத்துடுவேன்னு பந்தயம் கட்டுவேன். கணேஷ் நாடகத்தன்மையுடன் மூச்சு விட்டான். எக்ஸ்கியூஸ் மீ, என் மசில்ஸை பார்த்திருக்கியா? ராம் சிரித்தான். கண்ணாடியின் முன்னாடி நீ ஃப்ளெக்ஸ் பண்றத நான் பார்த்திருக்கேன். ஆமா. அவர்களின் உணவு வந்தது. சூடாக புகைந்து கொண்டிருந்தது. கணேஷ் உடனே தன் நாணை கிழித்தான்.
ஆனால் ராம் தயங்கினான். ஏதோ சரியில்லை. உணவகம் சத்தமாக இல்லை, ஆனால் சாப்பிடுபவர்களின் வழக்கமான சத்தம் இருந்தது. அப்படியானால் ஏன் காற்று கனமாக இருப்பது போல் உணர்ந்தான்? எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பது போல். ராம் பெருமூச்சு விட்டான், தலையை அசைத்தான். நீ அதிகமாக யோசிக்கிற, சாப்பிடு. அவன் தன் தண்ணீர் கிளாஸை எடுத்தான். அப்பொழுது பேங்! யாரோ அவன் மீது மோதினார்கள், பலமாக. ராமின் கிளாஸ் சாய்ந்து தண்ணீர் மேஜை முழுவதும் கொட்டியது. அவன் இதயம் துடித்தது. அவன் திரும்பினான். அவன் மூச்சு நின்றது. அது அவன்தான். தியேட்டரில் இடித்த அதே நடுத்தர வயது மனிதன், அதே கூர்மையான பார்வை. ஒரு நொடி அந்த ஆள் அவனை மீண்டும் அறையப் போகிறானோ என்று ராம் நினைத்தான். அந்த மனிதனின் உதடு எரிச்சலில் சுருங்கியது. ஆனால் அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. சும்மா வெறித்து பார்த்தான். பிறகு ஒரு பெருமூச்சுடன் அவனை தாண்டி வெளியேறினான். ராம் ஒரு நொடிக்கு உடைந்து அமர்ந்திருந்தான். கணேஷ் தன் கைகளை ஒரு நாப்கினால் துடைத்தான். மச்சி, உனக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம்? ராம் பெருமூச்சு விட்டான். தன் தலையை தேய்த்து கொண்டான். எனக்கு தெரியல மச்சி, இது வினோதமா இருக்கு. கணேஷ் சிரித்தான். ஒருவேளை அவன் உண்மையிலேயே ஒரு கொலைகாரன். நீ திரும்ப திரும்ப அவனோட மிஷனை கெடுத்துக்கிட்டே இருக்க. ராம் சிரிக்கவில்லை. உணவகத்தின் கடைசி மூலையில் இரண்டு ஆண்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களில் ஒருவன் தன் போனை எடுத்தான், ஒரு நம்பரை டயல் செய்தான் மற்றும் சாதாரணமாக சொன்னான், அவன் சீக்கிரமே வெளியே போவான். இப்போது காற்று கனமாக உணர்ந்தது. ராம் அதை உதறி தள்ள முயன்றான். ஆனால் அந்த மனிதனுடன் நடந்த இரண்டாவது சந்திப்பு அவனை தொந்தரவு செய்தது. கணேஷ் மறுபுறம் முற்றிலும் அசௌகரியப்படாமல் இருந்தான். தன் நாணை அது பூமியில் அவனது கடைசி உணவு போல் வென்று கொண்டிருந்தான். நான் சத்தியமா சொல்றேன் மச்சி, அவன் சாப்பிடும் நடுவில் சொன்னான். இந்த ஆள் இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் வந்தா அதை நான் பிரபஞ்சத்தில் இருந்து ஒரு அறிகுறியா எடுத்துப்பேன். ராம் தன் கிளாஸை நகர்த்தினான். என்ன அறிகுறி? கணேஷ் சிரித்தான். அவன் உன்னோட தொலைந்து போன அப்பான்னு. ராம் கண்களை உருட்டினான். வாய மூடிட்டு சாப்பிடு. கணேஷ் சிரித்தான். ஆனால் ராம் இன்னும் தன் உணவை தொடாததை கவனித்தான். சரி, சீரியஸா மச்சி, நீ ஓகேவா? ராம் பெருமூச்சு விட்டான், தலையை அசைத்தான். இது வினோதமா இருக்கு. உனக்கு தெரியுமா, ஒரே ராத்திரியில அதே ஆளை 2 தடவை சந்திக்க எவ்வளவு வாய்ப்பு இருக்கு? கணேஷ் அதை பற்றி யோசித்தான். அது அவ்வளவு பைத்தியக்காரத்தனமானது இல்லை. நகரம் பெருசுதான், ஆனா மக்கள் வட்டமாகத்தான் சுத்துவாங்க. ராம் நம்பவில்லை. அவன் விரல்கள் மேஜையில் தட்டின. அவனது உள்ளுணர்வு ஏதோ சரியில்லை என்று சொன்னது. அவன் மெதுவாக மூச்சு விட்டான். உணவகத்தை ஸ்கேன் செய்தான். மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், பேசிக் கொண்டிருந்தார்கள். வித்தியாசமான ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நொடி அவனது கண்கள் கடைசி மூலையில் ஒரு மேஜையில் பதிந்தன. 2 ஆண்கள் அங்கே அமர்ந்திருந்தனர். அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தனர். அவனது கண்கள் அவர்களை கடந்து சென்றன. ஒரு நொடிக்கு மேல் நிற்கவில்லை. ஆனால் அந்த ஆண்களில் ஒருவன் அதை கவனித்தான். அவன் தன் கிளாஸை தூக்கினான். மெதுவாக ஒரு சிப் எடுத்தான். பார்த்து கொண்டே இருந்தான். ராம் தன் தட்டை பார்த்தான். இறுதியாக சாப்பிட ஆரம்பித்தான். கணேஷ் சிரித்தான். அதான், நானே உனக்கு ஊட்டி விட வேண்டியிருக்கும்னு நினைச்சேன். ராம் சிரித்தான். நான் பட்டினியே கிடந்துருவேன். அவர்கள் சில நிமிடங்கள் அமைதியாக சாப்பிட்டனர். ஆனால் அந்த உணர்வு ஒருபோதும் அவனை முழுமையாக விட்டு போகவில்லை. கணேஷ் முதலில் சாப்பிட்டு முடித்து தன் வயிற்றை தட்டி கொண்டு பின்னால் சாய்ந்தான். அட, அந்த சாப்பாடு சூப்பரா இருந்தது. ராம் தன் கடைசி கடியை எடுத்து தன் போனை எடுத்தான். 10% பேட்டரி மீதி இருந்தது. சரி, காசு கொடுத்துட்டு கிளம்புவோம். கணேஷ் உடலை நீட்டினான். இப்ப நீதான் காசு கொடுக்கணும், தெரியுமா? ராம் கேலி செய்தான். ஓ, இப்ப என் முறை ஆயிடுச்சா? ஆமா ஆமா, நான் போன தடவை கொடுத்தேன். இல்ல, நீ கொடுக்கல. மச்சி, நீ என் நேர்மையை கேள்வி கேட்கிறியா? கணேஷ் நாடகத்தனமாக தன் நெஞ்சை பிடித்துக் கொண்டான். ராம் பெருமூச்சு விட்டு தன் பர்ஸை எடுத்தான். அவனும் கணேஷும் பண கவுண்டரை நோக்கி நடந்தனர். கணேஷ் கொட்டாவி விட்டான். உடலை நீட்டினான். மச்சி, நான் அவ்வளவு வயிறார சாப்பிட்டேன், உன் பைக்கிலேயே மயங்கி விழுந்துருவேன் போல். ராம் சிரித்தான். நான் சத்தியம் பண்றேன், நீ மறுபடியும் என் தோல்ல எச்சில் விட்டா நான் உன்னை ரோட்ல விட்டுட்டு போயிடுவேன். கணேஷ் சிரித்தான். அவர்கள் கவுண்டரை அடைந்தனர். ராம் பிள்ளை கொடுத்தான்.
காற்றில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை அவன் உணர்ந்தான். ஒரு வினோதமான டேஜாவு உணர்வு. அப்பொழுது பேங்! யாரோ அவன் மீது மோதினார்கள். ராம் உடனே இறுகி போனான். அவன் திரும்பினான். அவன் வயிறு சுருங்கியது. அது அவன்தான். மீண்டும் தியேட்டரில் இருந்த அதே மனிதன், ஹோட்டல் உள்ளே இருந்த அதே மனிதன். ஒரு கணம் அந்த மனிதன் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. பிறகு அவன் முகம் கோபத்தில் சுருங்கியது. நீ மறுபடியும் நீயா? அந்த மனிதன் சீறினான். ராம் ஒரு படி பின்னால் சென்றான். கைகளை தூக்கினான். நான் சத்தியம் பண்றேன், இது வேண்டுமென்றே இல்லை. அந்த மனிதன் அவனை விரித்து பார்த்தான். கண்கள் குளிர்ந்து இமைக்காமல். அவன் ராமை பார்த்த விதத்தில் ஏதோ வித்தியாசமாக இருந்தது. கோபம் மட்டுமல்ல, அவனை படித்துக் கொண்டிருப்பது போல். அந்த கணம் ரொம்ப நேரம் நீடித்தது. ராமின் நாடி துடிப்பு வேகமாகியது. பிறகு முன்பை போலவே அந்த மனிதன் ஒரு சாபத்தை முணுமுணுத்தான். அவனை தாண்டி வெளியே சென்றான். ராம் மெதுவாக மூச்சு விட்டான். கணேஷ் சிரிக்க ஆரம்பித்தான். மச்சி, இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்குது? இந்த ஆள் ஒரு வீடியோ கேம் கேரக்டர் மாதிரி திரும்ப திரும்ப வர்றான். ராம் தன் தலையை தேய்த்து கொண்டான். இது வினோதமா இருக்கு மச்சி. கணேஷ் அவன் தோளை தள்ளினான். நீ அவனை அணைச்சிருக்கணும். ஒருவேளை அவன் உன்னோட சவுல்மேட்டா இருப்பான். ராம் கண்களை உருட்டினான். ஆனால் அவன் விரல்கள் கவுண்டரின் மீது அமைதியின்றி தட்டின. அந்த சங்கடம் அவனை விட்டு போகவில்லை. காசாளர் அவனிடம் பிள்ளை கொடுத்தார். அவன் அதை வேகமாக தன் பையில் திணித்து வெளியேற்ற திரும்பினான். அவர்கள் வெளியே வந்த போது ராம் ஒரு ஆழமான மூச்சு விட்டான். தெருக்கள் அமைதியாக இருந்தன. எதுவும் வினோதமாக தெரியவில்லை. அந்த நொடியில் ஹோட்டலின் பக்கத்தில் பார்வையில் இருந்து மறைந்திருந்த ஒரு மனிதன் தன் போனை எடுத்தான். ஒரு நம்பரை டயல் செய்தான் மற்றும் சொன்னான், அவன் கிளம்புறான், தயாராக இருங்கள். இரவு காற்று இப்போது குளிர்ந்திருந்தது. ஆனால் ராம் தன் நெஞ்சில் இருந்த அந்த விசித்திரமான கணத்தை உதர முடியவில்லை. கணேஷ் உடலை நீட்டினான். தன் வயிற்றை தேய்த்தான். மச்சி, அந்த சாப்பாடு வேற லெவல். நான் இன்னைக்கு ஒரு குழந்தை மாதிரி தூங்குவேன் போல. ராம் கவனக்குறைவாக தலையசைத்தான். முன்னால் இருந்த வெற்று சாலையை பார்த்தான். அதே ஆள். தியேட்டரில் அவனை அறைந்தவன், 2 முறை அவனுடன் மோதியவன், சில நிமிடங்களுக்கு முன்புதான் கிளம்பி இருந்தான். அப்படியானால் ஏன் அவன் இன்னும் அருகிலேயே இருப்பது போல் உணர்ந்தான்? ராம் அந்த யோசனையை உதறினான். போலாம், நேரமாச்சு. அவர்கள் அவனது பைக்கை நோக்கி நடந்தனர். அது ஹோட்டல் நுழைவாயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்தது. ராம் தன் போனை வெளியே எடுத்து ஸ்க்ரோல் செய்தான். டேட்டா இல்ல, ரீசார்ஜ் பண்ணணும். ஒரு சிறிய சாலையோர கடையின் அருகே நின்றான். அதன் மங்கலான விளக்கு மினுமினுத்தது. அவன் சுட்டி காட்டினான். நான் ஒரு ரீசார்ஜ் வாங்க போறேன். தன்னிடம் கடைசி காசு கொடுத்து ஒரு மொபைல் ரீசார்ஜ் கார்டை வாங்கினான். அவன் கோடை ஸ்கிராட்ச் செய்தவுடன் கணேஷ் அதை பிடுங்கினான். நன்றி மச்சி. அவன் அந்த கோடை தன் போனில் போட்டான். ராம் உறைந்து போனான். கணேஷ், முட்டாள், எனக்கு அது தேவைப்படுது. கணேஷ் சிரித்தான். ரிலாக்ஸ், இன்னொன்னு வாங்கிக்கோ. ராம் தன் தாடையை இறுக்கினான். என்கிட்ட இனி காசு இல்லடா முட்டாள். கணேஷின் சிரிப்பு மறைந்தது. ஓ ஷிட், உன்கிட்ட இன்னும் காசு இருக்குன்னு நினைச்சேன். ராம் வேகமாக பெருமூச்சு விட்டான். தன் போனை சோதித்தான். 7% பேட்டரி மீதி இருந்தது. காசு இல்ல, பேக்கப் இல்லை. அவன் போன் சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னா அவன் முழுசா தனிமைப்படுத்தப்பட்டுடுவான். கணேஷ் தன் தலையின் பின்னால் சொரிந்து கொண்டான். சரி, என் தப்புதான். தேவைப்பட்டா என் போனை யூஸ் பண்ணிக்கோ. ராம் பெருமூச்சு விட்டு தன் காலை பைக்கின் மீது போட்டு என்ஜினை ஸ்டார்ட் செய்தான். போலாம். அத்தியாயம் 3. அமைதியான தெருக்களில் ராமும் கணேஷும் பைக் ஓட்டிச் சென்ற போது பைக்கின் என்ஜின் இறைந்தது. நகர விளக்குகள் தூரத்தில் மினுமினுத்தன. ஆனால் இப்போது சாலைகள் பெரும்பாலும் காலியாக இருந்தன. கணேஷ் பின்னால் சாய்ந்து கைகளை நீட்டினான். மச்சி, நான் ஒரு படத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். நள்ளிரவு சவாரி, வயிறு நிரம்பி இருக்கு, எந்த கவலையும் இல்லை. ராம் கேலி செய்தான். ஆமா, என் போன் ஆஃபி ஆக போகுது. என்கிட்ட காசு இல்லை. நான் தனியா வீட்டுக்கு போகணுங்கிறத தவிர. கணேஷ் சிரித்தான். சரி, ஒருவேளை நீ ஒரு ஹாரர் படத்துல இருக்கலாம். நான் சும்மா ஒரு காமெடி ரோல். அவர்கள்
கணேஷின் பகுதிக்கு செல்லும் ஒரு சிறிய சாலையில் திரும்பிய போது காற்று வேகமாக வீசியது. இங்குள்ள தெருக்கள் அமைதியாக இருந்தன. பழைய தெரு விளக்குகளால் மங்களாக வெளிச்சம் வந்தது. கணேஷ் கொட்டாவி விட்டான். நீ வேணுனால் என் வீட்டிலேயே தங்கியிருக்கலாம். ராம் தலையை அசைத்தான். வேண்டாம், நான் என் போனை சார்ஜ் பண்ணணும். அப்புறம் என் பைக்ல பெட்ரோல் கம்மியா இருக்கு. இப்ப நான் வீட்டுக்கு கிளம்பலன்னா இதை தள்ளிக்கிட்டே போக வேண்டியிருக்கும். கணேஷ் அவன் தோலை தட்டினான். சரி, நீ எங்கேயும் மாட்டிக்கிட்டா எனக்கு கால் பண்ணாத. பாய். கணேஷ் சிரித்து கொண்டே கூறினான். ராம் கண்களை உருட்டினான். கணேஷ் வீடு ஒரு சிறிய 2 மாடி கட்டிடம். கணேஷ் பைக்கில் இருந்து குதித்து உடலை நீட்டினான். சரி மச்சி, பத்திரமா வீட்டுக்கு போ. ஒரு பேய் உன்னை ஃபாலோ பண்ணுனா என்னை குறை சொல்லாது. ராம் சிரித்தான். ஒரு பேய் என்னை ஃபாலோ பண்ணுனா அதை முதல்ல உன்னை அறையத்தான் அனுப்புவேன். கணேஷ் சிரித்து அவனுக்கு ஒரு போலியான சல்யூட் கொடுத்தான். நல்ல டீல், அப்புறம் பார்க்கலாம் மச்சி. கணேஷ் தன் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்ததும் ராம் தன் என்ஜினை முறுக்கினான். பிரதான சாலையை நோக்கி திரும்பினான். ராம் வெற்று சாலையில் ஓட்டிச் சென்ற போது இரவு காற்று குளிர்ந்து இருந்தது. அவனது பைக் அமைதியை கிழித்துக் கொண்டு சென்றது. அவன் தன் பின்புற கண்ணாடியில் பார்த்தான். ஒன்றும் இல்லை. அவனுக்கு பின்னால் ஒரு நீண்ட காலியான பாதை. கார்கள் இல்லை, ஆட்கள் இல்லை. மிகவும் அமைதியாக இருந்தது. அவனது விரல்கள் ஹாண்டில் பாரில் இருக்கின. ஏன் ஏதோ தவறு நடப்பதாக உணர்கிறது. ராம் தன் போனை எடுத்து திரையை பார்த்தான். 3% பேட்டரி மீதி இருந்தது. அவன் அதை மீண்டும் தன் பையில் திணித்தான். சும்மா வீட்டுக்கு போ, சார்ஜ் பண்ணு. இந்த வினோதமான இரவை மறந்துடு. முன்னால் இருந்த சாலை குறுகியது. அவன் எப்பொழுதும் எடுக்கும் குறுக்கு வழிக்கு சென்றது. பழைய கட்டிடங்களுக்கும் கைவிடப்பட்ட இடங்களுக்கும் இடையே செல்லும் ஒரு இருண்ட வெற்று பாதை. அவன் ஒரு நொடி தயங்கினான். பிறகு தலையை அசைத்தான். முட்டாளாக இருக்காதே, இது இன்னொரு சாலைதான். ராம் என்ஜினை முறுக்கி இருண்ட பாதைக்கு திரும்பினான். அவன் திரும்பிய அந்த கணம் அவனது வயிறு கலங்கியது. ஏதோ சரியில்லை. ஏன் என்று அவனுக்கு தெரியவில்லை. சாலை முற்றிலும் காலியாக இருந்தது. அவனது ஹெட்லைட்டின் மங்கலான வெளிச்சம் இருளை கிழித்துக் கொண்டு சென்றது. அவனது விரல்கள் ஹாண்டில் பார்களை இருக்கின. போய்கிட்டே இரு, நீ அதிகமாக யோசிக்கிற. அப்போது முன்னால் ஒரு நிழல் அசைந்தது. ராம் கண்களை சுருக்கி லேசாக வேகத்தை குறைத்தான். சாலையின் நடுவில் யாரோ ஒருவர் நின்று கொண்டிருந்தார். அவனது மூச்சு நின்றது. அவன் நெருங்கிய போது அவனது இரத்தம் பனி கட்டியாக மாறியது. அந்த மனிதன் நிற்கவில்லை. அவன் ஆடிக்கொண்டிருந்தான். பிறகு அவன் முன்னோக்கி விழுந்தான். ராம் பிரேக் அடித்தான். இதயம் படபடவென துடித்தது. அந்த மனிதன் சாலையில் அசைவில்லாமல் கிடந்தான். அவனுக்கு கீழே ஒரு இருண்ட திரவம் பரவியது. ராமின் மனம் நகரு திரும்பு, போ என்று கத்தியது. பிறகு அவனது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவனுக்கு அந்த முகம் தெரியும். மங்கலான வெளிச்சத்திலும் சந்தேகம் இல்லை. அவன்தான். தியேட்டரில் இருந்த மனிதன், ஹோட்டலில் இருந்த மனிதன், அவனை அறைந்த மனிதன். அவன் இறந்து விட்டான். ராமின் நாடி துடிப்பு அவனது காதுகளில் பலமாக ஒலித்தது. என்ன நடக்கிறது? அப்போது ஒரு சத்தம். கிராவல் தரையில் காலடி சத்தம். ராமின் தலை வேகமாக திரும்பியது. அப்போதுதான் அவன் அவர்களை பார்த்தான். 2 உருவங்கள் இருளில் இருந்து வெளிவந்தன. அவர்களது உடைகள் இருட்டாக இருந்தன, நிழல்களுடன் கலந்திருந்தன. அவர்களது கைகள் பளபளத்தன. ராமின் இரத்தம் உறைந்தது. கத்திகள். அவர்கள் இன்னும் கத்திகளை வைத்திருந்தனர். அவர்களில் ஒருவன் தன் தலையை லேசாக சாய்த்து அவனை நேரடியாக பார்த்தான். ஒரு நொடிக்கு யாரும் அசையவில்லை. பிறகு அந்த கொலையாளி ஒரு படி முன்னோக்கி வைத்தான். ராமின் உடல் இறுதியாக எதிர்வினையாற்றியது. அவனது விரல்கள் ஆக்சிலரேட்டரை முறுக்கின. பைக் முன்னோக்கி கர்ஜித்தது. கொலைகாரர்கள் பாய்ந்தனர். ராம் வண்டியை திருப்பினான். அவர்களை தவிர்த்து சென்றான். அவனது இதயம் நெஞ்சில் ஒரு ட்ரம் மாதிரி படபடத்தது. அவன் பைக்கை வேகமாக ஓட்டிச் சென்றான். பைக் அவன் பிடியில் நடுங்கியது. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. அப்போது அவனது பைக்
நடுங்கி சத்தம் போட்டது. திடீரென நின்று போனது. அவனது வயிறு சுருங்கியது. இல்ல 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 இல்ல. அவன் பதட்டத்துடன் இக்னிஷனை அழுத்திக் கொண்டே இருந்தான். ஒன்றும் நடக்கவில்லை. பைக் முழுமையாக நின்றுவிட்டது. பின்னால் இருந்து வேகமாக வரும் காலடி சத்தம். ராம் திரும்பினான். கொலைகாரர்கள் ஏற்கனவே அவனை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். ராமின் கைகள் நடுங்கின. அவன் மீண்டும் மீண்டும் இக்னிஷனை அழுத்தினான். ஒன்றுமில்லை. அவனது பைக் நின்றுவிட்டது. அவனது இதய துடிப்பு அவனது காதுகளில் ஒலித்தது. அவனது மூச்சு சிறியதாகவும் கூர்மையாகவும் வெளிவந்தது. பின்னாலிருந்து காலடி சத்தம். ராம் தன் தலையை திருப்பினான். கொலைகாரர்கள் அவனை பார்த்து விட்டனர். இப்போது அவர்கள் அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தனர். இப்போது அவர்கள் அவசியம் காட்டவில்லை. அவனுக்கு எங்கும் செல்ல வழி இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும் என்பது போல். அவர்களில் ஒருவன் தன் தலையை சாய்த்தான். அவனது குரல் அமைதியாக இருந்தது. அவன் அதிகமாக பார்த்து விட்டான். ராமின் வயிறு சுருங்கியது. அவனது உடல் அவனுக்கு கத்தியது. ஓடு. ஆனால் அவனது கால்கள் அசையவில்லை. ஓடு. ராம் பைக்கிலிருந்து குதித்து இருளில் ஓடினான். அவனுக்கு பின்னால் கூச்சல். அவனை பிடி. காலடி சத்தம் சாலையில் மோதியது. ராம் முடிந்தவரை வேகமாக ஓடினான். அவனது மூச்சு நெஞ்சில் எரிந்தது. அவனது மனம் அவனிடம் போ 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 என்று கத்தியது. சாலை காலியாக இருந்தது. ஆட்கள் இல்லை. வீடுகள் இல்லை. மறைந்து கொள்ள எங்கும் இல்லை. அப்போது அவன் அதை பார்த்தான். அவனுக்கு இடதுபுறம் ஒரு பழைய கைவிடப்பட்ட இடம். களைகளால் வளர்ந்து போயிருந்தது. துர்பிடித்த வேலிகள், இரும்பு குப்பைகள் மற்றும் உடைந்த கார்களின் குவியல். ராமின் கால்கள் அவன் யோசிப்பதற்கு முன்பே அசைந்தன. அவன் சாலையிலிருந்து விலகி குப்பைகளின் நடுவில் விரைந்தான். அவனுக்கு பின்னால் காலடி சத்தம். நெருக்கமாக, சத்தமாக. அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவன் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க தன்னை கட்டாயப்படுத்தினான். எங்காவது, எங்கு வேண்டுமானாலும். அப்போது அவனது கால் எதிலாவது மாட்டிக்கொண்டது. அவன் தடுமாறினான். தரையில் விழுந்தான். அவனது கையில் வலி ஊடுருவியது. அவனது கைகள் மண்ணில் அழுந்தின. அவனுக்கு பின்னால் காலடி சத்தம் அலைந்து அவனை தேடின. ராம் அசையவில்லை. மூச்சு விடவில்லை. அவர்கள் முணுமுணுப்பதை அவனால் கேட்க முடிந்தது. அவன் இங்கே இருக்கான். பிரிந்து போ. ராமின் மார்பு இறுக்கமானது. அவனது கைகள் அவனது பையில் தட்டு தடுமாறின. அவனது விரல்கள் அவனது போனை பிடித்தன. அவனது மனம் கத்தியது. உதவிக்கு கால் பண்ணு. இப்போதே. அவன் அதை அன்லாக் செய்தான். அவனது கைகள் நடுங்கின. 1% பேட்டரி மீதி இருந்தது. ஒரு கால், ஒரு வாய்ப்பு. அவன் கணேஷை டயல் செய்தான். சேவை இல்லை. ராம் தன் உதட்டை கடித்தான். அவனது மண்டையில் நாடி துடிப்பு பலமாக அடித்தது. மீண்டும் முயற்சி செய். மீண்டும் முயற்சி செய். அவனது விரல்கள் நடுங்க அவன் டைப் செய்தான். 100 எமர்ஜென்சி கால். அவன் டயலை அழுத்தினான். அமைதி. ஒரு நொடிக்கு எதுவும் நடக்கவில்லை. அப்போது கால் தோல்வி. ராமின் தொண்டை இறுக்கமானது. திரையை பார்த்தபடி அவனது கைகள் நடுங்கின. பேட்டரி சின்னம் மினுமினுத்தது. பிறகு அவனது போன் திரை மங்கியது. சுவிட்ச் ஆஃப் ஆக தொடங்கியது. ஒரு ஒற்றை கண்ணீர் துளி அவனது கண்ணில் இருந்து விழுந்தது. திரையின் ஈர்ந்த கண்ணாடியில் விழுந்தது. ஒரு சத்தமாக கடைசி பீப் சத்தம். பிறகு இருட்டு. ராம் ஒரு அழுகையை விழுங்கினான். இல்ல 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 இல்ல. அப்போது ஒரு குரல். அங்கே. ராமின் இரத்தம் உறைந்து போனது. அவன் தன் தலையை மெதுவாக திருப்பினான். மற்றும் சில அடி தூரத்தில் ஒரு உருவம் நிற்பதை பார்த்தான். அவனை நேரடியாக பார்த்து கொண்டிருந்தது. ராமின் மூச்சு அவனது தொண்டையில் சிக்கிக் கொண்டது. அவன் முன் நின்ற உருவம் ஒரு மெதுவான அடியை முன்னோக்கி வைத்தது. பிறகு இன்னொன்றை. மங்கலான நிலவொளி இறுதியாக அவனது முகத்தை வெளிப்படுத்தியது. பாஸ். அமைதியான, உணர்ச்சி இல்லாத, கண்கள் கூர்மையாகவும் குளிர்ந்தும் இருந்தன. அவனுக்கு பின்னால் மற்ற 2 கொலைகாரர்களும் இருளில் இருந்து வெளிவந்தனர். அவர்களது கத்திகள் மின்னின. ராமின் உடல் இறுக்கமானது. பாஸ்
பாஸ் பெருமூச்சு விட்டான். நீ பார்க்க கூடாத ஒன்ன பார்த்துட்ட. ராமின் கைகள் முஷ்டியாக சுருண்டன. அவனது குரல் கரகரப்பாக வெளிவந்தது. நான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர்களின் தலைவன் தன் தலையை சாய்த்தான். இறந்த கிடக்கும் ஆளும் அததான் சொன்னான். ராமின் மார்பு இறுக்கமானது. அவனது கண்கள் சாலையில் இருந்த இறந்த மனிதனை நோக்கி பார்த்தன. தியேட்டரில் அவனை அறைந்த அதே மனிதன், ஹோட்டலில் அவன் மோதிய அதே மனிதன். இப்போது அவன் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு உடல். அடுத்தது நான் தான். அவனது மனம் அவனிடம் நகரு என்று கத்தியது. ஓடு, ஏதாவது செய். ஆனால் அவனது கால்கள் அசைய மறுத்தன. தலைவன் இன்னொரு மெதுவான அடியை முன்னோக்கி வைத்தான். இந்த முறை சாட்சிகள் இருக்கக்கூடாது. அப்போது தியேட்டர்ல இருந்த அந்த இருவரும் ராம் பார்த்து, நீ தியேட்டர்ல அவன்கிட்ட வாங்கினவன் தானே? இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லை போல. ராமின் மூச்சு நடுங்கியபடி வெளிவந்தது. அவனது மார்பு இறுக்கமாக உணர்ந்தது. அவன் இங்கே சாகப் போகிறான், தனியாக. அவன் இங்கே இருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. அப்போது ஒரு சத்தம். பின்னால் இருந்து ஒரு கார், ஒரு ஜோடி ஹெட்லைட்கள் இருளை கிழித்து கொண்டு வந்தன. கொலைகாரர்கள் உறைந்து போனார்கள். ராமின் நாடி துடிப்பு வெடித்தது. ஒரு நொடிக்கு அவனது மூளை கத்தியது, ஓடு. காரின் ஹெட்லைட்கள் முழு சாலையையும் ஒளியூட்டின. ராம் அவர்களது நிழல்கள் நீள்வதை பார்த்தான். அவர்களது முகங்களில் இருந்த தயக்கத்தை ஒரு கணம் பார்த்தான். அந்த வாகனம் வேகமாக வேறு பக்கம் வளைந்து சென்றது. அதன் டெய்லைட்கள் சிவப்பு நிறத்தில் மின்னின. பிறகு மீண்டும் இருட்டு. தலைவன் பெருமூச்சு விட்டான். மீண்டும் ஒரு அடியை முன்னோக்கி வைத்தான். முடித்துவிடு. அந்த வார்த்தைகள் காற்றில் தொங்கின. முடித்துவிடு. அமைதி நீடித்தது. ராமின் மூச்சு சிறியதாகவும் கூர்மையாகவும் வெளிவந்தது. அவனது தசைகள் ஒரு ஸ்பிரிங் போல் சுருண்டிருந்தன. அந்த இரண்டு கொலைகாரர்களும் முன்னோக்கி வந்தனர். அவர்களது கத்திகள் மங்கலான திருவிளக்கு வெளிச்சத்தில் மின்னின. தலைவன் அவர்களுக்கு பின்னால் நின்றான், அமைதியாக, அசைக்க முடியாமல். இந்த முடிவை அவன் ஏற்கனவே பார்த்தது போல். ராமின் இதய துடிப்பு படபடத்தது. அவனது மனம் கத்தியது, நகரு, இப்போதே. அவனது விரல்கள் மண்ணில் ஆழ்ந்தன. மற்றும் ஒரே ஒரு வேகமான அசைவில் அவன் ஒரு கை நிறைய மணலை அவர்களது கண்களில் தூக்கி எறிந்தான். கொலைகாரர்கள் தடுமாறி குருடாகி பின்னால் சென்றனர். ராம் தயங்கவில்லை. அவனது கை விழுந்த கத்தியை பிடித்தது. முதல் மனிதன் வினைபுரிய நேரமில்லை. அதற்குள் கத்தி அவனது தொண்டையை கிழித்தது. ஒரு நனைந்த மூச்சு. அவன் சரிந்தான். இரண்டாவதுவன் தன் கண்களை துடைத்து உருமிக் கொண்டான். மிகவும் தாமதமாக ராம் கத்தியை அவனது வயிற்றில் பாய்ச்சினான். அந்த மனிதன் புட்டியில் அடைத்திருப்பது போல் சத்தம் எழுப்பி பின்னோக்கி தடுமாறினான். அவனது வாயில் இருந்து இரத்தம் கொட்டியது. பிறகு அமைதி. 2 பேர் காலி. ராம் சுழன்றான். தலைவன் ஏற்கனவே நகர்ந்து கொண்டிருந்தான். அவனது கையில் ஒரு துப்பாக்கி பளிச்சிட்டது. ராம் பாய்ந்தான். துப்பாக்கி வெடித்தது. ராமின் கையில் ஒரு கூர்மையான வலி கிழித்தது. பக்கவாட்டில் குண்டு உரசி சென்றது. ஆபத்தானதில்லை. அவனது கத்தி பாஸின் மார்பில் பாய்ந்தது. பாஸ் உறைந்து போனான். அவனது கை நடுங்கியது. துப்பாக்கி அவனது பிடியில் இருந்து நழுவியது. ராம் கத்தியை முறுக்கினான். தலைவனின் மூச்சு திக்கியது. ஒரு கடைசி உடைந்த மூச்சு. அவனது உடல் தரையில் விழுந்தது. உயிரில்லாமல் ராம் அங்கே நின்றான். மார்பு படபடக்க, கைகளில் இரத்தம் சொட்ட. அவனது உடல் எரிந்தது. சோர்வால், வலியால், ஏதோ ஆழமான ஒன்றால். அது முடிந்தது. அப்போது ஒரு சத்தம். ஒரு பைக்கின் என்ஜின், ஒரு ஹெட்லைட்டுகள் இருளை கிழித்து கொண்டு வந்தன. ஒரு பைக்கில் செய்பவன் சில அடி தூரத்தில் நின்று கொண்டிருந்தான். பைக் மென்மையாக இறைந்தது. அந்த சவாரி செய்பவர் அசைவில்லாமல் அமர்ந்திருந்தார். அவரது ஹெல்மெட் வைசர் அந்த கொலைகளை பிரதிபலித்தது. ராமின் வயிறு சுருங்கியது. அவன் ஹெல்மெட்டில் ராமின் விரல்களில் ரத்தம் படிந்த கத்தியை பிடித்திருப்பது பிரதிபலித்தது. ஒரு புதிய சாட்சி. என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க.